கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ். அதே நீங்கள் சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு சேலுக்கு ரெடியாக இருக்குங்க. 1.25 சென்ட் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு, 2 சைட்லையுமே 30 அடி ரோடு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு லேண்ட் டைமென்ஷன். 25க்கு 30ங்க. ஸோ இதில் வீடு ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளான் கார்னர் சைட் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கே ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கார்னர் சைட்டில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வீடோட அமைப்புமே சரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய லேண்டில் கட்டின மாதிரி இருக்கும். சேம் லைக் இந்த வீட்டோட லுக்குமே அப்படி தான் இருக்குது. பட் 1.25 சென்ட்டு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துருப்பீங்க, அப்படி எல்லோ கலரில் வைப்ரண்ட்டாக டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்களா, பட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு கிழக்கு ரெண்டுக்கும் அப்படி சென்டராக பார்த்தீங்கன்னா மெயினாக அப்படியே கொடுத்துட்டாங்க. கேட் வந்து நான் வடக்குன்னு சொல்ல முடியாது, கிழக்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் காமனாக அழகாக நீங்கள் உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட காம்பவுண்ட் வால் ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட்டுக்கு நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூம்ஸ்லேயும் அட்டாச்டு பாத்ரூம் இருந்தால் கூட வெளியில் நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம், டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இல்லாமல் நல்ல கலர்ஃபுல்லான டிசைன் ஒர்க் இருக்கிற மாதிரி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோம்னா ஹால் இட்ஸ் லைக் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் இருந்தால் கூட தொட்டில் கட்டிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட்லேயுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. கிழக்கு அண்ட் வடக்கு 2 சைட்லேயுமே விண்டோ இருக்குங்க. இந்த ஒன் சைடு வால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்லேயே. இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு பேசேஜ் ஏரியா, ஈவன் இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்விட்ச் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ஐடியா சொல்கிறேன். தென் அப்படியே வந்தீங்கன்னா இது கிச்சனுங்க. 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தகுந்த மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் செராமிக் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்குது. கீழே கூட நம்ம பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இங்கே கடப்பா கல்லையே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. 2 விண்டோ இருக்குங்க. தென் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்விட்ச் போர்ட்ஸு, அதே மாதிரி ஆரோ மாட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸுன்னு நிறைய இடத்துல ஸ்விட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க. ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரி 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான், ஆனாலும் 2 சைட்லேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே அட்டாச்சாக டாய்லெட் கம் பாத்ரூம் ஒரு 4க்கு 7 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, சின்ன சின்ன டிசைன்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியாவிலேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் அண்ட் ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னா ஒரு சின்ன ஹால் ஆர் லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வடக்கு பக்கமாக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 10க்கு 11 பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கே 10க்கு 17 பெட்ரூமுங்க. நல்ல பெரிய சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லாஃப்ட்டு, 2 சைட்லேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம், பாத்ரூமே ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு கவர்டு பால்கனிங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு மழையெல்லாம் வருது, நம்ம எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வெளியில் போயிடும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கேயே துணி துவைச்சி காய போட்டுக்கலாம். பிகாஸ் துணி துவைக்கிறதுக்கான கல் பைப்பெல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் துணிலாம் நனையாத அளவுக்கு இங்கேயே நம்ம காய போட்டுக்கலாம். மேலே போகிறதுக்கு இங்கேருந்தே ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க. வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஏரியா வியூ பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நல்ல மெயினான ஏரியா தான். ஏன்னா அப்படியே டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா சாந்திமேடு வழியில் வரலாம், இல்லை வீரபாண்டி பிரிவு சாமநாயக்கன் பாளையம் வந்து வரலாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது தான். 40 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இன்றைக்கி வந்து குறையில்லாத அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம்.